தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை வேலூரில் 39.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய மிக தீவிர மோகா புயலானது 12ஆம் தேதி அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து 13ஆம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் போர்ட் பிளேரில் இருந்து சுமார் 560 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கே நிலை கொண்டுள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 14ஆம் தேதி நண்பகல் தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரையை மிக தீவிர புயலாக கடக்கக்கூடும். அந்த சமயத்தில் காற்றின் வேகம் 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 175 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசேலகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல், தமிழக இலங்கை கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதியன்று இலங்கை கடற்கரையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை கடலோரப் பகுதிகள், தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் 14ஆம் தேதி சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மாலை வரை சூறாவளி காற்றின் வேகம் மணிக்கு 115 முதல் 125 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மாலை மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்றின் வேகம் மணிக்கு 180 முதல் 190 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 210 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து மணிக்கு 190 முதல் 200 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 220 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இரவு முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வேகம் மணிக்கு 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 175 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாலை முதல் படிப்படியாக குறைந்து மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பிறகு மேலும் குறையக்கூடும். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்றின் வேகம் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரித்து மாலை முதல் 14ஆம் தேதி காலை வரை மணிக்கு 190 முதல் 200 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 220 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் மணிக்கு 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 175 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் 14ஆம் தேதி நண்பகல் வரை மணிக்கு
60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கிணாவிளை 6 செமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தலா 5 செமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு 4 செமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விளை தலா 3 செமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை, கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் தலா 1 செமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை சென்னை, வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் -2 டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை பெரிய மாறுபட்டம் இல்லை. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு. அதிகபட்ச வெப்பநிலை திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. தருமபுரி, மதுரை, திருநெல்வேலி, சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக குறைந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள். 14ஆம் தேதியன்று இலங்கை கடற்கரையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை கடலோரப் பகுதிகள், தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் 14ஆம் தேதி சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.